நினைத்தால் அவர் உயிர் வாழ முயற்சிப்பாரா? மரணத்தை அற்பமானதாக கருதி வாழ்க்கையின் துன்பத்தை வெறுக்கலாமா? உணர்வை தவிர்த்து உணர்ச்சியை தவிர்த்து வாழ்வை இழக்கலாமா? தூக்கத்தை கிழித்து கொண்டு நிஜமாய் உதித்த கனவை அகற்றலாமா? சிந்தனையின் மீது வெறுப்பு ஏதுமில்லை, ஆயினும் அதை தோற்றுவிக்கும் மனதிற்கு அது ஏன் ஒரு சுமையாகிறது? இதயம் இடைவிடாது துடிக்கிறது, சிந்திக்கும் வேளையிலும் துடித்து கொண்டே இருக்கிறது. மனதை ஆட்கொள்ளும் உணர்வுகளின் நடுவில் ஏன் கண்ணீர் மட்டும் வழிந்தோடுகிறது? உணர்வை தவிர்த்து உணர்ச்சியை தவிர்த்து வாழ்வை இழக்கலாமா? தூக்கத்தை கிழித்து கொண்டு நிஜமாய் உதித்த கனவை அகற்றலாமா? இறப்பு ரேவாலை என நினைத்தால் அவர் உயிர் வாழ முயற்சிப்பாரா? மரணத்தை அற்பமானதாக கருதி வாழ்க்கையின் துன்பத்தை வெறுக்கலாமா? சிந்தனையின் மீது இருப்பு ஏதுமில்லை, ஆயினும் அதை தோற்றுவிக்கும் மனதிற்கு அது ஏன் ஒரு சுமையாகிறது? இதயம் இடைவிடாது துடிக்கிறது, சிந்திக்கும் வேளையிலும் துடித்து கொண்டே இருக்கிறது. மனதை ஆட்கொள்ளும் உணர்வுகளின் நடுவில் ஏன் கண்ணீர் மட்டும் வழிந்தோடுகிறது? துயரங்களும் துரோகங்களும் பெருகட்டும், இன்பங்கள் இழந்தாலும் வாழ்வின் சாரத்தை ஒருவன் கைவிட வேண்டுமா? துன்பம் உச்சத்தை அடைந்தாலும் பொருள் சுகங்கள் மறைந்தாலும் ஒருவன் தன் உணர்வுகளின் உண்மையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? உணர்வை தவிர்த்து உணர்ச்சியை தவிர்த்து வாழ்வை இழக்கலாமா? தூக்கத்தை கிழித்து கொண்டு நிஜமாய் உதித்த கனவை அகற்றலாமா? துயரங்களும் துரோகங்களும் பெருகட்டும், இன்பங்கள் இழந்தாலும் வாழ்வின் சாரத்தை ஒருவன் கைவிட வேண்டுமா? துன்பம் உச்சத்தை அடைந்தாலும் பொருள் சுகங்கள் மறைந்தாலும் ஒருவன் தன் உணர்வுகளின் உண்மையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா?